பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த வீடு. ஆமாங்கண்ணா, பெரிய இந்த மாட்டு கொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாடு கட்டலாம். அந்த மாதிரி ஷெட்டு பாருங்கள். ஷெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு வீடு. வீட்டை பார்த்துருக்கேன். சீட் போட்டிருக்காங்க. உள்ளுக்கு 4 ரூம் இருக்குது. லெட்டின் பாத்ரூம் இருக்குது. மற்ற எல்லா வசதி வயரிங் கேரிங்க அனைத்தும் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லெட்டின் பாத்ரூம்பு. உள்ளுக்கு 4 ரூம் இருக்குது. மற்ற தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 மரம் இருக்குது. அப்படி குளத்தல் மேனிக்கு பார்த்தா உங்களுக்கு அப்படி கண்ணி காப்பு லைனாக இருக்குது பாருங்க. பூரா நாட்டு மரம், ஒட்டு மரம் கிடையாது. ஆமாங்க, ஆமாம். அந்த வருஷத்துலேருந்து அப்படி காப்புக்கு பற்றி 1/2 கிலோ 1 கிலோ தள்ளிகிட்ருக்குங்க. அப்படியே பார்த்துங்க. ஆமாங்க, தனி சர்வீஸு, தனி கிணறு, அனைத்துமே தனித்தனி. ஆமாம், கையெழுத்து 2 கையெழுத்து. அனைத்து வசதி இருக்குங்க. ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு அருமையான இடம் பார்த்துக்குங்க. எல்லா செட்டிங்ஸும் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வந்தபடி பராமரிப்பு, வண்டி வந்துட்டு உழவு போட்டு விட்டு பராமரிப்போடு முடிச்சுக்கலாம். ஓகே. இதில் கிணறு, தனி கிணறு, தனி சர்வீஸு. போகணும். தண்ணி பாருங்க, எப்போவுமே வத்தாது. தனி கிணறுனா தனி சர்வீஸு. தண்ணி இந்த வருங்க நல்லாக தெரியுது வரும். ஆமாம், கிணறு பெரிய கிணறுனால அப்படி தெரியுது உங்களுக்கு கோடை மாதிரி.